நில்லடி. தப்பிச்சின்னு எவ்வளவு தூரம் ஓடுவ? ஸ்வேதாவை அன்னைக்கு கார்ல கூட்டிட்டு போனியே, அவ வீடு எங்க இருக்கு? எனக்கு தெரியாது. தெரியாதா? ஸ்வேதா வீடு தெரிஞ்சிருந்தோம் சொல்ல மாட்டியா? சொல்ல முடியாது. நீங்க அவ உயிரோட விளையாடுறதுக்கு நான் காரணமா இருக்க முடியாது. அப்ப நீ உன் உயிரை விட்டுரு. ஏய், கட்டருக்கா படுறா. சொல்லவா மாட்ட? சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். இது உனக்கு தேவையில்லாத விஷயம். என்ன சார், என்ன சார் ஆச்சு? சார், ஆட்டோ பிடிக்க போங்க. சரி. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மாப்ள, இவங்களை யார் அடிச்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சரியா பார்க்கல அங்கிள். நான் இவங்களை சேஃப்டி பண்ற மூட்லயே இருந்ததுனால அவங்க முகத்தை என்னால சரியா பார்க்க முடியல. எதுக்கு அடிச்சாங்கன்னு தெரியலையே. இவங்க மயக்கம் தெளிஞ்சு நார்மலான பிறகுதான் என்ன ரீசன்னு கேட்கணும். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டா பாதிக்கப்பட்டவங்களை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும். வீட்டு பக்கத்துல அடிதடி நடந்ததுனால நம்ம வீட்டுல தான் டாக்டர் இருக்காளேன்னு இங்கேயே கொண்டு வந்துட்டேன். நான் தப்பா சொல்லல அங்கிள். நாம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அட்மிட் தானே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதுனால தான் உயிர் பிழைச்சாங்கன்னு சொன்னா அது நமக்கு சந்தோஷமான விஷயம் தானே. நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற பொண்ணு யாருன்னு தெரியுமா மாப்ள? யார் அங்கிள்? ஸ்வேதா அடிக்கடி ஒரு பேரை சொல்லுவாள்ல. பவித்ரா. கரெக்ட், இவங்க தான் பவித்ரா. ஓ மை காட். நமக்கு வேண்டியவங்களை தான் நான் சேவ் பண்ணிருக்கேனா? இவங்களை கூட்டிட்டு வந்தது தப்பு இல்ல மாப்ள, ஆனா பிரச்சனை வராம பாத்துக்கணும். அங்கிள், என்ன பிரச்சனை வரும்? போலீஸ் பிரச்சனை வரும். அதுக்காக ஒரு பொண்ணை 3 பேர் அடிக்கிறத பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு போக முடியுமா? மாப்ள, இந்த பொண்ணு ஸ்வேதாவோட ஃப்ரெண்டுங்கிறதால ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதும் ட்ரீட்மெண்ட் பண்றதும் நம்மளுடைய கடமை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கிள், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வந்த இடத்துல இறந்துட்டா என்ன பண்றது? போலீஸ் கேஸ் ஆகும்னு நீங்க பயப்படுறீங்க அதானே? ஆமா. இப்போவும் ஒன்றும் கெட்டு போல. உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க மாப்ள. கண்டிப்பா ஃபோன் பண்றேன். ஸ்வேதா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸ்வேதா எப்படி இருக்காங்க? இன்னும் கான்சியஸ் வரலங்க. அப்போ நீ சொல்றத பார்த்தா சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்களோ? பல்ஸ் பீட் நார்மலா இருக்குப்பா, பயப்பட தேவையில்லை. ராஜ், இவங்களை இப்பதான் நீங்க பாக்குறீங்களா? ஆமா ஸ்வேதா, இவங்க உன் ஃப்ரெண்ட் பவித்ரான்னு அப்பா இப்பதான் சொன்னாரு. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தால வரமாட்டாங்க. இப்போ ஒரு பேஷண்டா வந்திருக்காங்க. ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிடலான்னு அப்பா சொல்றாரு. நீ என்ன சொல்ற? பவித்ரா நம்ம ஃபேமிலியில ஒருத்தி, அவங்கள நானே பாத்துக்கிறேன். ஸ்வேதா, நீ சொல்றத பார்த்தா பவித்ராவை ஜிஹெச்ல அட்மிட் பண்ண மாட்டியா? அப்பா, நானும் ஒரு டாக்டர் தான். பவித்ரா ஒன்னும் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல ஒன்னும் இல்ல. நான் பாத்துக்கிறேன் அவங்கள. ஸ்வேதா, அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டா பெட்டர்.
அவங்க பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். என்னன்னு சொன்ன? நம்ம வீட்டுக்கு வந்தாங்க, திடீர்னு மயக்கமாயிட்டாங்கன்னு பொய் சொன்னேன். இதுக்கே டென்ஷன் ஆயிட போறாங்க. பயப்பட வேண்டியது இல்லைங்க, நான் சொன்னதை அவங்க நம்பிட்டாங்க. நீ ஒரு டாக்டருங்கிறதுனால நம்பிட்டாங்க. ஆனா அவங்க இங்க வந்த பிறகாவது உண்மையை சொல்லிடு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பவித்ராவை கொண்டு போய் அப்பா ஜிஹெச்ல ப்ளீஸ். ரவுடிங்க பவித்ராவை அடிச்சதை சாதாரண விஷயமா எடுத்துக்க கூடாது. இது ஒரு கொலை முயற்சிமா. மாப்பிள்ளை தடுக்காம இருந்திருந்தா கொலையே நடந்திருக்கும். உண்மைதான்ப்பா, ஆனா அது நடக்காதபடி உங்க மாப்பிள்ளை தடுத்துட்டாருல. விடுங்கப்பா, பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. ராஜ், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஸ்வேதா? பிரிஸ்கிரிப்ஷன் தரேன், இதுல இருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி. எதுக்குமா அவரை அனுப்பிட்டு நானே போயிட்டு வந்துடுறேம்மா. அவரை தனியா அனுப்புவேனாப்பா, நீங்களும் கூட போயிட்டு வாங்க. ம் ம், இந்தாங்க. குடு ஸ்வேதா, வாங்க போலாம். வாங்க மாப்பிள்ள. அங்கிள் இருங்க, ஹெல்மெட் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. எங்க இதானே டாக்டர் ஸ்வேதா வீடு? ஆமாங்க. நீங்க பவித்ராவோட பாட்டியா? ஆமாங்க. வாங்க பாட்டி. ஸ்வேதாம்மா, என் பேத்திக்கு என்னாச்சு? நீங்க ஒண்ணு பதட்டப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகல. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. மயக்கமாய் விழுந்துட்டான்னு சொன்னதும் நான் ரொம்ப பதறி போயிட்டேம்மா. முதல்ல உங்ககிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். பவித்ரா எங்க வீட்ல மயக்கமாகல, நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். யாரோ 2 ரவுடிங்க பவித்ராவை சுத்தி வளைச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் தான் அவங்கள காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தாரு. கடவுளே, அவளை சுத்தி இருந்த ஆபத்தெல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். யார் அடிச்சாங்கன்னு பவித்ராம ஏதாவது சொன்னாங்களாமா? அவங்க இன்னும் மயக்க நிலையில தான் இருக்காங்க. இங்க வந்ததுல இருந்தே பவித்ராக்கு கான்சியஸே இல்ல. ஆக பவித்ராவுக்கு என்ன கண்ணுக்கு தெரியாத எவனா ஒருத்தன் எதிரியா இருக்கான். அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்கம்மா, கைகால உடைச்சு நானே சாவடிச்சிடுறேன். பவித்ரா எங்க இருக்காம்மா? இன்னும் கான்சியஸ் வரல, வாங்க போய் பார்க்கலாம். ஆ. வாங்க. அங்கிள் யாரோ அவங்க? பவித்ராவோட பாட்டி ஓ மாப்பிள்ள. அப்படியா, சரி போலாம். ம். பவி, பவிமா, கொஞ்ச நாளாதான் ஆஸ்பத்திரி மாத்திரை மருந்துன்னு இல்லாம இருந்தா. இப்ப எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியலையே. உடம்புல அங்கங்க ரத்தக்கட்டு மாதிரி இருக்கு, அதுக்கு ஆயின்மெண்ட் போட்டு லைட்டா மசாஜ் பண்ணி விட்டாலே போதும். அது மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் தானமா பண்ணணும். ஆமாமா, உடம்புல எங்கெங்க பெயின் இருக்குன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்து என்ன செய்யலான்னு முடிவெடுக்க முடியும். ஏமா, ரவுடி பசங்க அடிச்சதுல உள்காயம் எதுவும் இருக்கா? இருக்கலாம், ஆனா ரத்தக்கட்டு காயமா தான் இருக்கும். உங்களுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி என்னென்ன டெஸ்ட் எடுக்கணுமோ எடுத்து பார்த்துடலாமே. என் ஹஸ்பண்ட் மருந்து வாங்க போயிருக்காரு, மெடிசன் வரட்டும். பவித்ராக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் நம்ம முடிவெடுத்துக்கலாம். அங்கிள் நீங்க எங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ள. ஹலோ அப்பா. சொல்லுவார் சார். கரெக்டா நீங்க இப்ப எங்க இருக்கீங்கப்பா?
வீட்டு பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருக்கம்மா. இங்க ஆட்டோ பஸ் எதுவுமே ஓடலப்பா. எப்படியாவது ஒரு ஆட்டோவை பிடிச்சி வந்துருமா. எதுக்கு நீ கொஞ்சம் உஷாரா இருமா. அப்பா வந்துடுறேன். அங்கிள் போலாமா? ஒரு நிமிஷம் வருஷா. மாப்பிள, வருஷா ஆழ்வார்பேட்டைக்கு போயிருக்கா. அங்க ஏதோ பெரிய பிரச்சனையா. ஆட்டோ பஸ் எதுவும் ஓடலையா மாப்பிள. போனை கொடுங்க. இந்தாங்க மாப்பிள. ஏய் வர்ஷா, எக்ஸாக்ட்டா நீ இப்போ எந்த இடத்துல இருக்க? நான் இப்ப எக்ஸாக்ட்டா நாகேஸ்வர ராவ் பார்க் பக்கத்துல இருக்கேன். ஓகே, டோன்ட் வரி. நான் ஒரு 20 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரியா? ஓகே. மாப்பிள, அங்கிள் நீங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு இந்த மருந்தெல்லாம் கொண்டு போய் வீட்டுல கொடுங்க. நான் வர்ஷா கூட்டு வந்துடுறேன். வேண்டாம் மாப்பிள, நீங்க தனியா போகாதீங்க. நானும் உங்க கூட வர்றேன். நாம 2 பேரும் போயிட்டா திரும்ப வரும்போது வர்ஷாவை எப்படி கூட்டிட்டு வர முடியும்? மாப்பிள, அந்த இடத்துல இருந்து எப்படியாவது நான் நடந்த வீட்டுக்கு வந்துடுறேன். டோன்ட் வரி அங்கிள், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மாப்பிள, நான் போய் வருஷாவை கூட்டிட்டு வரேன் மாப்பிள. நீங்க ஆட்டோ பிடிச்சி வேணா வீட்டுக்கு போங்களேன். அங்கிள் அந்த ஏரியா உங்களுக்கு தெரியாது, நான் போய் கூட்டிட்டு வரேன். மாப்பிள, நீங்க தனியா போனா ஸ்வேதா கிட்ட நான் திட்டு வாங்கணும். பேசிட்டு இருக்க நேரம் இல்ல அங்கிள். கிளம்புங்க கிளம்புங்க, இந்த பிடிங்க. கிளம்புங்க அங்கிள், கிளம்புங்க. என்ன இது? வீடு அமைதியா இருக்கு. இந்திரா ஒருவேளை வீட்டை விட்டு போயிட்டாலோ? அதான பார்த்தேன். இவளாவது வீட்டை விட்டு போறதாவது. அம்மா, என்ன இந்திரா? யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு கேளேண்டி. என்ன பார்த்தா யாரோ மாதிரி தெரியுதா உனக்கு? நாள் கணக்கா வீட்டுக்கு வரலனா அப்படிதான் சொல்ல தோணும். டெய்லி வீட்டுக்கு வந்து பாக்குற மாதிரியா நீ நடந்துட்டு இருக்க? நடந்துக்கல, இதுக்கு மேலயும் அப்படிதான் இருப்பேன். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் இங்கேயே வரணும். இந்திரா, வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. பொண்டாட்டியே வேணாம் தானே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனாரு. இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்ன பார்க்க வந்திருக்காரு? இங்க பாரு, பத்மினி சொன்னதுனாலதான் உன் கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அவங்க யாரு? இல்ல ஏன் வாழ்க்கைய பத்தி முடிவு பண்ண அவங்க யாருன்னு கேக்குறேன். பத்மினி என்ன சொன்னா? புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே ஊர்ல இருந்துகிட்டு தனித்தனியா வாடுறது நல்லாவா இருக்குன்னு சொன்னாங்க. ஓ, பத்மினி சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உரைச்சுதா? சொந்தமா உங்களுக்கு தோணலையா மாப்பிள? நல்ல விஷயத்தை புரியுற மாதிரி எடுத்து சொன்னாங்க. நானும் பழச மறந்துட்டு கூப்பிட வந்திருக்கேன். கொஞ்சம் நில்லுங்க. என் லைஃப பத்தி நீங்க எதுக்கு வெளியே டிஸ்கஸ் பண்றீங்க? யார்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண? இவர்கிட்ட தான். உன் புருஷன் தானே இவரு. உன் லைஃப் பத்தி உன் புருஷன் கிட்ட தானே டிஸ்கஸ் பண்ணணும். என்ன பிடிக்காதவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனவர்கிட்ட எதுக்கு மேலும் இந்திரா வாழ்க்கைய பத்தி பேசணும்? அத்தை, இந்திரா வாழ வெட்டியா இல்ல விவாகரத்தானவளான்னு நம்ம ஏரியாவுல பட்டிமன்றமே நடத்துற அளவுக்கு இந்திராவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. புருஷன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பொண்டாட்டிங்களுக்கு 2 வேலை தான். 1 டிவில சீரியல் பாக்குறது, 2வது அடுத்தவங்கள பத்தி சீரியஸா தப்பா பேசுறது. பேசிட்டு போகட்டுமே. என்னத்த நீங்களும் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? நீங்க ரொம்ப பொறுப்பா தான் பண்ணிருக்கீங்க. எங்க அம்மா வீட்டுல நான் இருக்கேன், அதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? இந்திரா, புருஷன் கூட போய் வாழணும்னு சொன்னது தப்பா? டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனவரே எப்படி புருஷனா இருக்க முடியும்? நமக்கு தான் இன்னும் டைவர்ஸ் ஆகலையே. டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறியா? எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்ல. மாப்பிள, இவ உங்க கூட வந்தா எங்க வச்சு குடும்பம் நடத்துவீங்க? என் வீட்டுல வாடகைக்கு இருந்தவங்கள அதிகமா பணம் கொடுத்து காலி பண்ண வச்சுட்டேன்.
எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்து வச்சுட்டேன். உங்க அம்மாவுக்கு தான் என்ன பிடிக்காதே, அப்புறம் எப்படி நான் வரது? அவங்கள அனாதை மாதிரி ஹோம்ல சேர்த்துட்டு வந்தா கோவப்படாம என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் நீ வீட்டுக்குள்ளேயே வரணும். அப்படியெல்லாம் உங்க கூட வாழணும்னு அவசியம் இல்ல. இந்திரா, உன் மாமியார் விஷயத்துல நீ செஞ்சது தப்புதான். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா உன் கௌரவம் ஒண்ணு குறைஞ்சு போயிடாது. அம்மா, என்ன நீ திடீர்னு மாத்தி பேசுற? சொந்தம் பந்தம்னு நல்லா வாழ்ந்தவங்கள ஹோம்ல கொண்டு போய் சேர்த்தது தப்புதாம்மா. என் மனசுக்கு நல்லதுன்னு பட்டதை செஞ்சேன். ஓ, மாமியாரை கொண்டு போய் ஹோம்ல சேர்த்துட்டு வந்தது உனக்கு நல்ல விஷயமா? அந்த நேரத்துல தோணுச்சு செஞ்சேன், போதுமா? கொலை பண்ணணும்னு தோணி இருந்தா கொலை பண்ணிருப்பேன். அத்தை, என்ன இந்திரா இப்படி பேசுறா? நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. அவங்க மக மேல வச்சிருக்கிற பாசம் அவங்கள பேச விடாம தடுக்குது. இத பாரு இந்திரா, உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ கிளம்பி வரணும். இல்லனா இன்னொரு தடவை உன்கிட்ட வந்து இப்படி நிப்பன்னு நினைச்சு கூட பார்க்காத. மாப்பிள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுக்காக இந்த 15 நாள்ல எத்தனை தடவை அவருக்கு ஃபோன் பண்ணிருப்பேன் தெரியுமா? ஒரு தடவை கூட மாப்பிள்ளை எடுத்து பேசவே இல்ல. அவர் கோபத்தை காட்டுறதுக்காக அப்படி பண்ணிருப்பாரு. என்ன அவர் கூட சேர்த்து வைக்கிற வேலையெல்லாம் வேணாம். நான் அவர் வீட்டுக்கு போக போறதா இல்ல. வேணும்னா அவர் வந்து என் கூட இங்க வாழட்டும். பாத்தீங்களா அத்தை, எப்படி தப்பு தப்பா பேசுறான்னு பாத்தீங்களா? தனியா இருக்கிறதுனால தானம்மா இப்படி எல்லாம் தோணுது. ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்போ உன் கம்பெனில ஒரு வேலையை போட்டு கொடுத்து உன் பக்கத்திலேயே வச்சுக்கோயேன். அம்மா, நீ வேலையெல்லாம் கேட்டு கெஞ்சிட்டு இருக்காத. நான் ஒண்ணும் தெரியாத முட்டாள் இல்ல. பத்மினி, உனக்கு இந்த கட்டட தொழிலை பத்தி எல்லாம் ஒன்னும் தெரியாது. ஆனா இந்திராவுக்கு அந்த தொழில நல்ல அனுபவம் இருக்கு. இந்திரா உன் கூட இருந்தா உனக்கு தான் கௌரவம். இருக்கிற கௌரவம் போகாம இருந்தா சரி. யாருக்கோ கொடுக்க போற வேலைய உன் நாத்தனாருக்கு கொடுத்தா என்ன? கம்பெனிக்கு தேவையான ஆளுங்களை ஒரு தனியார் ஏஜென்சி தான் செலக்ட் பண்ணி தராங்க. அதுல நான் தலையிட முடியாது. உன் கம்பெனில நீ தலையிட முடியாதா? என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. அதான் உண்மை. பத்மினி, உன் பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னா நீ எதுக்கு எம்டியா இருக்க? என்ன தட்டி கழிக்கிறதுக்காக ஹெச்ஆர் ஏஜென்சின்னு கதை விடுறாங்கம்மா. பத்மினி, இந்திராவுக்கு உன் கம்பெனில ஒரு வேலை போட்டு தர முடியுமா முடியாதா? பத்மினி, இந்திராவுக்கு உன் கம்பெனில ஒரு வேலை போட்டு தர முடியுமா முடியாதா? என்னன்னு பார்த்துட்டு 1ஆம் தேதிக்குள்ள சொல்றது. 1ஆம் தேதி இந்திரா வேலையில சேரணும். நீ போட்ட போர்ட்ல எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணிடுவா. இந்த வீட்டுக்கு வாழ வந்தவளுக்கே இவ்ளோ இருந்தா இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்த உனக்கு எவ்வளவு இருக்கணும்? நீ இன்னைக்கு இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. எல்லாம் பழைய கோவம்தான். என்ன கோவம்? சொத்தை வித்து அந்த பணத்தை மாமியாருங்கிற முறையில என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தேவ் கம்பெனில கொண்டு போய் கொடுத்தால, அந்த கோவம்தான். தேவ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பத்மினி எம்டினா பத்மினி யாரு? நம்ம வீட்டு மருமகன். அப்ப தேவ் கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம கம்பெனி தான். அப்ப அந்த கம்பெனில நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. 1ஆம் தேதி நீ அந்த வேலையில சேர்ந்து அவ பக்கத்துல உட்கார்ந்தே ஆகணும். அப்பதான் பவித்ரா கைக்கு அந்த கம்பெனி போகாதபடி உன்னால தடுக்க முடியும். பயமா இருக்கு டாக்டர் அம்மா. பவித்ரா இன்னும் மயக்கம் தெளியாம இருக்காளே.
பாட்டி நானும் டாக்டர் தான் பாட்டி, என் மேல நம்பிக்கை வைங்க. உங்க புருஷனை எமன்ட்டு இருந்து மீட்டிட்டு வந்தவங்களாச்சே, உங்கள நம்பாம இருப்போமாமா? உள்காயம் ஏதாவது இருந்தா நமக்கு தெரியாது. இதுவே ஹாஸ்பிட்டலா இருந்தா முதல்ல 2 லட்சம் ரூபாய் கவுண்டர்ல போய் கட்டுங்கன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா பவித்ராவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு 2000 கூட தேவைப்படாது பாட்டி. அம்மா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறோம். அதை டாக்டருங்க கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. முதல்ல பவித்ரா கண் முழிக்கட்டும். எங்கெங்கெல்லாம் பெயின் ஜாஸ்தியா இருக்கு, மூவ் பண்ண முடியலன்னு சொன்னா நம்ம அட்மிட் பண்ணிடலாம் பாட்டி. சரிம்மா. ஸ்வேதா, அப்பா, இந்தாம்மா. பாட்டி இவர்தான் எங்க அப்பா. வணக்கம். வணக்கம். இப்படி ஒரு குணவதிய நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அப்பா அவரெங்க? அவசரமா ஆழ்வார்பேட்டை வரைக்கும் போயிருக்காருமா. ஏன்பா? வர்ஷாவை கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காருமா. பஸ் ஆட்டோ ஓடலையாம். அவ்வளவு தூரத்துக்கு அவர் ஏன்பா தனியா அனுப்புனீங்க? திடீர்னு பழைய ஞாபகம் வந்துச்சுன்னா அவர் தெரு தெருவா சுத்த ஆரம்பிச்சிருவாருப்பா. மருந்து வாங்கிட்டு வந்து என் கையில கொடுத்தாரு. நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா கேட்கவே இல்லை. என்கிட்ட ஒரு வார்த்தை போன்ல சொல்லியிருந்தா அவருக்கு நான் புரிய வச்சிருப்பேன். இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. ஏதோ எமர்ஜென்சின்னு போயிருப்பாரு, விடுமா. அவர் வீடு வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காதுப்பா. ஏன் அவருக்கு ரூட் தெரியாதா டாக்டர் அம்மா? அவருக்கு ரூட் தெரியும், ஆனா அவருக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு பாட்டி. டாக்டர் அம்மா, பவித்ராவை ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலாமா? அதுக்கு அவசியமே வராது. நான் கொடுக்கற மருந்து மாத்திரையை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே போதும் பாட்டி. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.